வணக்கம் வாசகர்களே. மாமா வெளிநாட்டில், அத்தை உள்நாட்டில். மாமா வெளிநாட்டில் வேலை செய்ய, நான் உள்நாட்டில் வேலை செய்ய விடிய விடிய நானும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ராமு, கல்லூரியில் பிஇ 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். என் வீட்டிற்கு நான் ஒரே மகன். அம்மாவை உள்ளூரிலேயே மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். வீதியின் கடைசியில் மாமா வீடு. ஒரு மாலை மழை கொட்டி கொண்டிருந்தது. மாமா வெளிநாட்டில் வேலைக்கு போய் 3 மாதம் ஆகிவிட்டது. மாமாவிற்கு குழந்தைகள் யாரும் இல்லை. வீட்டில் அத்தை தனியாகத்தான் இருந்தாள். அவளுக்கு பக்கத்திலிருந்து நான் உதவி செய்ய போவதெல்லாம் ஒரு வழக்கமாகிவிட்டது. அந்த நாளும் அப்படித்தான். மின்சாரம் போயிருந்தது. அவள் கையில் மெழுகுவர்த்தி. நான் கதவு தட்டினேன். வாராமோ என்று அவள் சொன்ன அந்த ஒளியில் ஒரு சோகமும் ஒரு பாசமும் கலந்திருந்தது. குளித்துவிட்டு அவள் தலைமுடியை சீவி சற்றே சோர்வாக உட்கார்ந்திருந்தாள். ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க என்று கேட்டேன். மின்சாரம் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொன்னாள். நான் சிரித்தேன். நான் இருக்கேன் அத்தை, ஏதாவது பேசலாம் என்றேன். அந்த வார்த்தையில் அவள் சற்றே சந்தோஷமடைந்தாள். அவள் கையில் மெழுகுவர்த்தி நழுவி கீழே விழ அதை நான் பிடித்து கொண்டேன். நான் மெழுகுவர்த்தியை பிடித்த அந்த ஒரு நொடி மெழுகுவர்த்தி ஒளியில் அவள் கண்கள் என்னை பார்த்தது. அது ஒரு பார்வை மட்டுமில்லை, அவளுக்கு உள்ளே இருக்கும் தனிமையும் குற்ற உணர்ச்சியும் தெரிந்தது. அவள் பார்வையை விளக்க முடியாமல் நான் சற்று தடுமாறினேன். அவள் மெல்ல ராமு என்றாள். ஆனால் குரல் பலவீனமாக இருந்தது. நான் பார்வையிலிருந்து விலகியதும் அவள் சற்று தூரம் போய் சோபாவில் அமர்ந்தாள். நீ பள்ளிக்கு போகும்போது சின்ன பையனாக இருந்த, இப்போ பெரியவனாகிட்ட என்றாள். அந்த சொற்களில் ஒரு பெருமையும் ஒரு அழுத்தமும் இருந்தது. அவள் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தாள். நான் கப்பை எடுத்தபோது அவளது விரல்கள் என் விரலில் பட்டது. மாமா இப்போ பேசுகிறாரா என்று கேட்டேன். அவள் காப்பி குடிக்கும்போது சற்றே பேச்சில் தடுமாறினாள். பேசுகிறார், அவ்வளவுதான் என்று சடைந்து சொன்னாள். அந்த குரலில் தாங்க முடியாத வெறுமை இருந்தது. நான் அவளை பார்த்தேன். அவள் முகம் அமைதியாக இருந்தாலும் கண்களில் ஒரு சோர்வு. அந்த மாலை வார்த்தை இல்லாமல் முடிந்தது. ஆனால் அந்த அமைதிதான் எங்களுக்குள் ஒரு புதிய உணர்வை உருவாக்கிவிட்டது. அடுத்த சில நாட்களில் நான் அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவளும் எனக்காக காத்திருந்த மாதிரி தோன்றியது. சில நேரங்களில் நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏக்கம் பிடித்து விட்டோம். ஒரு முறை அவள் தலை தேய்த்து குளித்துவிட்டு முடியை துளைத்து கொண்டிருந்தாள். அந்த துளிகள் அவளது கன்னத்தில் விழ எனக்கு சொல்ல முடியாத உணர்வு. நீ ரொம்ப சிரமப்படுற அத்தை என்றேன். அது பழக்கமாயிடுச்சு ராமு என்று சிரித்தாள். அந்த சிரிப்பில் மறைந்திருந்த துயரத்தை நான் உணர்ந்தேன். ஒரு நாள் அவள் சொன்னாள், ராமு, சில நேரம் உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் கேட்டேன், ஏன் அத்தை? அவள் முகம் திருப்பி மெதுவாக சொன்னாள், எனக்கே புரியல ராமு, நீ எனக்கு மருமகன்தானே. அந்த ஆனாக்கு பிறகு அவள் சொல்லவில்லை. ஆனால் அந்த சொல்லாத உணர்ச்சி என் மனசில் முழுதும் நின்றது. அந்த இரவு நான் தூங்க முடியவில்லை. அவளது பார்வை, அந்த பாசம் எல்லாமே ஒரு காயம் போல மாறியது. அது ஒரு அழுத்தப்பட்ட பாசம், சொல்லக்கூடாத ஆனாலும் மறக்க முடியாத பாசம். மாமா வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டார். மாமா திரும்பி வந்த நாளில் அவள் முகம் அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் அவளது கண்கள் இன்னும் என்னை தேடின. அந்த பார்வையில் ஒரு நன்றி, ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு சொல்லாத பாசம் இருந்தது. மாமா திரும்பி வந்த பிறகு நான் அத்தை வீட்டுக்கு செல்வது குறைந்தது. ஆனால் எப்போதாவது தெருவில் அவளை பார்த்தாலே அவளது பார்வை ஒரு நொடி நின்றுவிடும். அந்த நொடி யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்கள் இருவருக்கும் அது சொல்லாத நினைவு. ஒரு முறை அம்மா என்னை அவள் வீட்டுக்கு ஏதோ பொருள் கொடுக்க சொல்லி அனுப்பினாள். மாமா வெளியே போயிருந்தார். அவள் கதவு திறந்ததும் சற்றே நெருங்கி நின்றாள். வாராமோ, உள்ளே வா என்றாள். அவள் பேசும் குரலில் வழக்கமான சத்தம் இல்லாமல் மெதுவான அமைதி. நான் பொருளை மேசையில் வைத்தேன். எப்படி இருக்கீங்க என்று கேட்டேன். சுமார்தான், மாமா வேலையில் பிஸி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அவள் பேசும்போது பார்வை கீழே இருந்தது. அவளது கண்ணிமைகள் திடீரென்று கசிந்தது. சிறிது நீர். நான் குழம்பி அத்தை என்று சொல்ல முயன்றேன். அவள் தலையை கீழே குனிந்து கையை முகத்திலே வைத்து கொண்டாள். எதுவும் இல்லை ராமோ என்று மெதுவாக சொன்னாள். சில சமயம் தனிமைதான் அதிகமாக இருக்குது. இந்த தனிமை என்னை ரொம்ப பாதிக்குது என்றாள். அந்த வார்த்தை அவளது நெஞ்சில் இருந்து வந்தது. நான் சொல்ல ஒன்றுமில்லை.
அவளது அருகில் நின்று சற்றே கையை வைத்தேன். அவள் அதிர்ச்சியுடன் மேலே பார்த்தாள். ஆனால் அந்த பார்வை என்னை விளக்கவில்லை, மாறாக அமைதியாக இருந்தது. ராமு, நீ நல்ல பையன்தானே, நீ இங்கே இருந்தா கொஞ்சம் மனசு லேசாகிறது என்றாள். அந்த குரலில் நெருக்கமும் துக்கமும் இரண்டும் கலந்திருந்தது. அந்த மாலை சூரியன் மறையும் நேரம் அவள் வீட்டு பின்புறம் ஜன்னல் வழியே மெல்ல ஒளி விழுந்தது. அவளது முகம் அந்த ஒளியில் நிம்மதியாக இருந்தது. நான் கிளம்பும் முன் அவள் சொன்னாள், நாளைக்கு வாராமோ, மாமா மீண்டும் வேலைக்கு போகிறாரு, நான் தனியாக இருக்க வேண்டியிருக்கும் என்றாள். அந்த அழைப்பில் ஒரு வேண்டுகோள் இருந்தது. அடுத்த நாள் மாலை மாமா ரயில் நிலையத்துக்கு போன பிறகு அவள் கதவை திறந்து நின்றாள். சாம்பல் நிற சேலை, தலையில் மல்லிகைப்பூ, முகத்தில் ஒரு சோர்வு இருந்தாலும் அழகாயிருந்தாள். உள்ளே வா என்று மெதுவாக சொன்னாள். வீட்டில் அமைதி. மழை கொட்டவில்லை, ஆனால் வெளியில் ஈரமான காற்று. அவள் காஃபி வைத்தாள். நான் அவளுடன் டைனிங் மேசையில் அமர்ந்தேன். இப்போ மாமா வேலைக்கு போயாச்சு, கொஞ்ச நாள் அமைதியா இருக்கும் என்றாள். நான் சிரித்து, அமைதியா இருக்குமா என்று கேட்டேன். அவள் சிரிக்கவில்லை. அமைதி சில சமயம் தாங்க முடியாதது ராமோ என்றாள். அந்த சொல்லில் நின்ற பாசம், ஒதுங்கிய ஆசை இரண்டுமே தெரிந்தது. நான் சற்றே நெருங்கினேன். அவள் தலை திருப்பாமல் கண்ணால் மட்டும் பார்த்தாள். அந்த பார்வை சொல்லாததை எல்லாம் சொல்லிவிட்டது. அந்த நொடி காற்று கூட மெதுவாக நின்றது போல இருந்தது. நாங்கள் எதுவும் பேசவில்லை, ஆனால் மனசு பேசி கொண்டிருந்தது. நானும் விடிய விடிய பேச வேண்டியது எல்லாம் பேசிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிவிட்டேன். அடுத்த நாள் காலை அவள் எனக்கு மெசேஜ் அனுப்பினாள். நேற்று இரவு தூங்க விடலராமோ. நான் பதில் எழுதினேன், நானும் அத்தை. அதற்கு பிறகு நீண்ட நேரம் நிசப்தம். அந்த நிசப்தமே எங்கள் உறவானது. பேசாமலும் சொல்லாமலும் ஒரு பாசம் வாழ்ந்தது. அந்த நாளுக்கு பிறகு சில நாட்கள் நிசப்தமாக போனது. அவள் மெசேஜ் செய்யவில்லை, நானும் தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் மனசு அவளை நினைக்காமல் இருந்ததில்லை. ஒரு மாலை மழை மீண்டும் பெய்தது. அந்த மழை சத்தம் அவள் வீட்டின் வாசலில் நின்று பேசும் நினைவுகளை நினைவூட்டியது. அவளை பார்க்கணும் என்ற ஆசை தாங்க முடியவில்லை. நான் போனேன். வாசல் திறந்தபோது அவள் முகம் அதிர்ச்சியாய் மாறியது. ஆனா ஒரு நொடி கழித்து மெதுவாய் வாராமோ என்றாள். அவள் மௌனமாய் பேசாமலே நின்றிருந்தாள். நீ என்னத்துக்காக வந்த? அவள் மெதுவாக கேட்டாள். நான் சற்று தயங்கி, அத்தை, உங்க கூட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. அவள் சிரிக்கவில்லை. சில நேரம் பேசாம இருப்பதுதான் நல்லது ராமோ. ஆனா அப்படி இருந்தா மனசு விரிச்சூடுது அத்தை என்றேன். அவள் திடீரென்று எனக்கு பக்கத்தில் வந்து நின்றாள். நீ புரிஞ்சுக்கணும், நாம நினைக்கக்கூடாத விஷயத்தை மனசு நினைக்கிறது. அந்த சொல்லுக்கு பின் அவள் கண்கள் கசிந்தது. நான் அவளுக்கு அருகே சென்று மேலே கை வைத்தேன். அவள் அந்த கையை விளக்கவில்லை, மாறாக மெதுவாய் மூச்சை இழுத்து, நீ புரிஞ்சுக்கிறியா ராமோ, நாம இருவரும் தவறு செய்யக்கூடாது என்றாள். நான் உங்களை தவறாக நினைக்க மாட்டேன் அத்தை என்றேன். அவள் கண்கள் மூடியது. அந்த நொடியில் அவளது முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. அவள் ஒரு நொடி பிடித்து கொண்டாள். அந்த நேரம் சந்தோஷமாயிருந்தது, அமைதியாயிருந்தது. அந்த மாலை காற்று தலைமுடியை தூக்கி என் முகத்தில் வீசியது. நாங்கள் இருவரும் அந்த அமைதியில் நின்றோம். ராமு, அவள் மெதுவாக கூப்பிட்டாள். ஒரு நாள் நீ பெரியவனாகி போவாய். உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனா இந்த நினைவுகள் மட்டும் போய்விடாது. அவளது குரல் நடுங்கியது. நான் சொல்லவில்லை, ஆனால் மனசுக்குள் சொன்னேன், நீயே என் நினைவு அத்தை. நீ போனால் கூட அது மாறாது. அடுத்த நாள் முதல் அவள் என்னை தவிர்த்தாள். பேசாமல் பார்க்காமல் இருந்தாள். நான் அவளை ரோட்டில் பார்த்தாலும் அவள் வேறு வழி திரும்புவாள். அவள் தன்னைத்தானே தூரப்படுத்தி கொண்டாள். அவளால் அதை செய்ய முடிந்தது, ஆனால் என்னால் முடியவில்லை. அவள் பாசத்தையும் குற்ற உணர்ச்சியையும் சமநிலைப்படுத்தி வாழ்ந்தாள். நான் அவளை புரிந்து கொள்ள முயன்றேன். ஒரு நாள் அவள் கடிதம் எழுதினாள். சொல்லாமல் தபாலில் அனுப்பி வைத்தாள். அதில் 3 வரிகள் மட்டும். ராமு, நம்மிடையே எதுவும் நடந்ததில்லை, ஆனால் சில உணர்வுகள் நடந்தது. அதை நான் மறக்க முயற்சிக்கிறேன். நீயும் மறந்துவிடு. இந்த கடிதத்தை நான் 100 முறை வாசித்தேன். மறக்க முடியாததை மறந்தது போல நடிக்க ஆரம்பித்தேன். மாமா அத்தை இருவரும் புறப்பட்டு சென்னைக்கு குடியேறினார்கள். அந்த நாள் ரயில் நிலையத்தில் அவள் முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் அவளது கண்கள் சொல்லாத பல விஷயங்களை சொன்னது. ரயில் நகர்ந்தது. அவள் ஜன்னலில் இருந்து கையசைத்தாள். நான் சிரிக்க முயன்றேன், ஆனால் கண்ணீரில் நீர் வந்தது.
அந்த நினைவுகள் இன்னும் என்னோட மனசில் இருக்குது. அவள் குரல், அவளது பார்வை, அவளது அமைதி, அவையெல்லாம் ஒரு பாசம் போல இன்னும் வாழ்கின்றன. சில உறவுகள் சொல்லக்கூடியவை அல்ல. சில பாசங்கள் சேர முடியாது, ஆனாலும் மறக்க முடியாது. அவளும் நானும் அப்படித்தான். அவள் சென்றாலும் அவளது நிழல் இன்னும் என் மனதில் நின்றிருக்கிறது. அந்த மெழுகுவர்த்தி ஒளியில் பார்த்த அந்த முகம் என் வாழ்நாள் எல்லாம் மறையாது. நன்றி.